இப்ப டிஜிட்டல் மணிங்கிறது ஒரு வகையில நாலேட்ஜ் மணி தானே. ஆமா. நம்ம காச கையில நீ பார்க்க போறாத காலம் வந்துருச்சு. கொஞ்சம் தான் பார்க்குறோம். ஒரு பீரியட்ல வந்துட்டு நமக்கு ஒரு பீரியட்ல வந்துட்டு இந்த எல்லாமே வந்து நாலேட்ஜ் தான் நமக்கு சொத்தாக இருக்க போது. ஆமா. அதனால தான் இவங்க வந்து பணம்னு சொன்னா எல்லாரும் வாய திறப்பாங்கன்னு சொல்ல ஒரு பழமொழி கூட இருக்கு. நான் சொல்ல விரும்பல. அதனால தான் இவங்க அதிகம் வொர்ஷிப் பண்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. அதான் திமோத்திக்கு சொல்லும்போது பவுல் கடைசி காலத்துல இருக்கிற குடிய காலம் அப்படிங்கிறதுல வந்து 2வது இடத்துல பணப்பிரியத்த வச்சிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு இவங்க நாலேட்ஜையே இந்த நாலேட்ஜுக்கு பின்னாடி ஜனங்க வரணும்னா ஒரு ஆசை காட்டணும் அவங்கள. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆள வொர்ஷிப் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆள்ட்ட ஏதோ ஒரு விஷயத்த நீங்க ஈர்ப்பு சக்தி இருக்கணும்ல. புரியுது. அப்பதானே வொர்ஷிப் பண்ணுவோம் நம்ம. அப்போ இந்த நாலேட்ஜ இவங்க வொர்ஷிப் பண்ணணும்னா, ஜனங்கள எத சொன்னா வொர்ஷிப் பண்ணுவாங்க? பணம். பணம். அவ்வளோதான் அந்த எக்கானமிய கொண்டாந்து அவங்க நிறுத்திட்டாங்க அப்படி. அதனால தான் இந்த அறிவு சார்ந்தவர்கள் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு வில்லிங்கா இன்னைக்கு இருக்காங்க. லாஜிக்கே இல்லாத ஒரு கதைய சொன்னாலும் நம்புறதுக்கு வில்லிங்கா இருக்காங்க. பிள்ளைகளையும் நம்ம அப்படித்தானே இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டோம். படிக்காட்டி நடுத்தரல நிப்ப. இப்ப டிகிரியிலுமே நீங்க வந்து எந்த டிகிரி படிச்சா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும், வேலை கிடைக்கும்ன்ற மாரி தான் நம்ம யோசிக்கிறோம். அப்ப நம்மளோட மோட்டிவ் வந்து எக்கானமி பேஸ் பண்ணி தானே இருக்கு. நாலேட்ஜ் அண்ட் எக்கானமி. நாலேட்ஜ் அண்ட் எக்கானமி இது 2 தானே இருக்குது. ஆமா. ஸோ இப்ப காட்ஸ் வில்லையும் காடுக்கு காடு, காட்ஸ் வில் இது எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டா இத கொண்டாட தொடங்கிட்டாங்க அவங்க. கொண்டாட தொடங்கிட்டாங்க. அது வந்து அதுக்கு மும்முரமா இவங்க வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்ப கடைசி காலத்தில் அம் வேதம் சொல்லக்கூடியதான அறிவு பெருகி போகும். அறிவு தான் பணமா ஆகி போயிருங்கிற அளவுக்கு கரெக்ட்டா ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதுவும் ஆண்டவர் என்ன அழகா சொல்லுவாருன்னா, "அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். அறிவு பெருகி போகும்" அப்படிம்பாரு. அந்த வார்த்தை அப்படியே 100% இப்ப நிறைவேற தொடங்கிருச்சு. டானியல் 12:4ல சொன்னபடி. இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா? வி ஆர் லிவிங் இன் அ குளோபல் வில்லேஜ். உலகத்துல எந்த நாட்டுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு நாள்ல போற மாரி இன்னைக்கு முடியுதே. ஆமா. 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க ஒரு போல்லேருந்து இன்னொரு போல் போயிரலாம். ஸோ இப்ப இவங்களுக்கு கன்க்ளூஷன் நம்ம என்ன பிரதர் சொல்ல வரோம் இவங்களுக்கு? ஸோ யூசுவலா நம்ம கன்க்ளூட் பண்ணும்போது பிப்ளிக்கலா முடிக்கிறது அதான் கரெக்ட்டும் கூட. அதான் நம்ம எப்பவும் செய்றோம் அத. ஆமா. இதெல்லாம் எங்க போய் நிக்கும்னு வசனம் சொல்லியிருக்கு. ஆச்சரியமா இருக்கும் அது. ரெவல்யூஷன்ல வெளிப்படுத்தல் 18, 17ல இருக்கு பாருங்களேன். அதுல ஒரே ஒரு இத மட்டும் நான் வாசிக்கிறேன். நான் இங்கிலீஷ்லயும் வாசிக்கிறேன், அதுக்கடுத்து தமிழ்ல வாசிக்கிறேன். இன் 1 hour such great wealth has been brought to ruin. தமிழ்ல பாருங்களேன். ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்றே. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு 1 கொரிந்தியர் 1:19ல அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறதே. இப்ப ஏதோ ஒண்ணு ஃபியூச்சர்ல நடக்கும். அது என்னன்னு நமக்கு தெரியல. சர்ன்னு அங்க இருக்கிறது எல்லாம் ஒரே நிமிஷத்துல எல்லாம் ஒரு ஒரு 1 ஹவர்ங்கிறத அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு நம்மளுக்கு எனக்கு தெரியல. ஒரு ஒரு ஷார்ட் டைம்ல இதெல்லாம் போயிரும் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது.